மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிக்கிதா அவர்களுடைய மேல்மட்ட தொடர்பு, அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், இது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கோம். அதற்கிடையில் அவங்க தலைமறைவாயிருக்காங்க. ஓடி ஒளியிற்கு முயற்சி பண்ணும்போது சேலம் அருகே பிடிபட்டிருக்காங்க. பிடிபடும் போது காவல்துறைக்கு பொதுமக்கள் பிடிச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. காவல்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நீங்கள் விட்டுருங்க. மகாலிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுறேன். என்ன பிரச்சனைங்க சார்? ஒன்றும் இல்லைங்க சார், இது அந்த திருப்பணத்தில் கொலை நடந்தது இல்லைங்க சார். சரி, காவல்துறையில் அதிகாரிகள் அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பர்ல டிவில எல்லாம். அவங்கள வந்து அமிர்தசரி போட்டில் கட்ட வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம். சார் 100 கூட்டு சொன்னதுக்கு வண்டி லாக் பண்ணுங்க சார். நாங்கள் லாக் பண்ணி 2 மணி நேரம் வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா விட சொல்லிட்டாங்க சார். இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வண்டி போயிட்டு இருக்குது. எப்படி தலைமறைவாக விடுறதா? எந்த அளவுக்கு காவல்துறை மெத்தனமாக செயல்படுன்றது இதுலேயே பட்டவர்த்தனமாக தெரியுது. முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறத சொல்கிறேன். இது என்ன எனக்கு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அஜித்குமாருக்கு காட்டி கொண்டீங்களே, அது மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாதி மடங்கு இந்த நிக்கிதா மாட்டுச்சில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஏகப்பட்ட கேஸில், அதாவது 2010லேருந்து 2011 கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய மேல்மட்டத்தினுடைய பிஏ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்கல. அந்த மோசடி காலத்தில் நீங்கள் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பலரோட லைஃப்பை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஒரே ஒரு லேடி ஒட்டுமொத்த சமூகத்தில் பலரோட வாழ்க்கையை சூறையாடி இருக்கு. கொஞ்சம் கூட வரக்கூடிய புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் விடாமல் நீங்கள் காட்டின மெத்தனம் இருக்குல்லையா, காவல்துறை காட்டின மெத்தனம் இருக்குல்லையா, அதனால தான் இவ்வளோ குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. 4 ப்ரொஃபஸர்ஸோட லைஃப், அந்த பேராசிரியருடைய குடும்பங்கள் தப்பிச்சிருக்கும். ஒரு பிரின்சிபலோட குடும்பம் தப்பிச்சிருக்கும், நடுத்தருக்கு வந்திருக்காது. ஒரு விஓ வேலை வாங்கணும்னு நினச்சிட்டு ஒரு பட்டதாரியோட வாழ்க்கையை கெடுத்துருக்க மாட்டீங்க. அதோட சேர்த்து வெவ்வேறு வகையில் இருக்கக்கூடிய ஒரு 8 பேர் சென்னை ராமநாதபுரம்னு பிற வகையில் இந்த எளிய குடும்பத்தில் இருப்பாங்களே, ஒரு நடுத்தர குடும்பம், அவங்கள எப்படியோ பிரட்டி கூட தலையில் கட்டியிருக்கானுங்க. அவங்கள எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த குடும்பத்தையும் நடுத்தருக்கு கொடுத்துருக்கு. இதில் சமீபத்திய வரவு இந்த அம்மாவுடைய கல்யாணம். இது கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிருக்கு. கல்யாணம் பண்ணி 10 நாளில் அந்த மாப்பிள்ளை வீட்டாரில் சுமார் 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ரொக்கமாக வாங்கிட்டு நினைக்கிறேன், மற்றவை சேர்த்து வாங்கியிருக்காங்க. அவங்க குடும்பமே கேட்டு மிரட்டி வாங்கிட்டு அவர் மீது கொடுத்த வரதட்சணை கேஸ் இல்லையா, அதை வாபஸ் ஆகியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு குடும்பமே கொடூரமாக ஆட்டம் போட்டிருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நிக்கிதா மீது தொடர்ந்து எல்லாரும் வழக்கு பதிவு செய்ய சொல்லி புகார் கொடுத்தாலும் நீ எதையுமே கண்டுக்கலைன்னா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேடியை விட்டவர், அதுதான் அஜித்குமார் நிலைமைக்கும் நீ 5 போலீஸ் உள்ள போறதும் காரணம். இந்த நிலைமை முழு மோசடி பேர் வழியாக சுற்றிக்கூடிய இந்த நிக்கிதா குடும்பமே நம்ம முதலாவது ஆல்ரெடி சந்தேகங்கள் எழுப்பிட்டோம். இந்த நிலைமையில காவல்துறையிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி முக்கியமான சில நபர்கள்ட்ட பேசுகிறோம். இது தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக இந்த திருமங்கலம், திருப்பூரம், இதை சுற்றிக்கூடிய எல்லா இடங்களையும் ஃபோன் பண்ணி பேச வச்சுருக்கேன். அதில் கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, எப்படியும் இவங்க வெளியே கொண்டு போகிறதில்ல, எது மீடியா நம்மளாம் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு விசாரிக்கும். அப்போ ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா, இந்த தனிப்படை இருக்கு இல்லையா, இந்த தனிப்படை எல்லா இடத்துலையும் அமைச்சு வச்சுருக்கானுங்க. அந்த தனிப்படைன்றது அந்த பகுதியில் இன்ஸ்பெக்டருக்கு அடங்குறது கிடையாது, அந்த பகுதியில் டிஎஸ்பிக்கு அடங்குறது கிடையாது, எஸ்பிக்கு நாலேஜே கிடையாது. நேராக உளவுத்துறையிலேருந்து ஏதாவது ரிப்போர்ட் வந்து வச்சுக்கோங்க, நேராக பறந்து போக வேண்டியது ஸ்பாட்டுக்கு, அங்கே போய் தங்களுடைய வேலையை காட்ட வேண்டியது. இதுதான் தமிழகம் முழுவதும் திமுக வந்ததுக்கப்புறம் நிலவரம். அதாவது எஸ்பிக்கு மரியாதை கிடையாது, ஒரு நாலேஜ் கிடையாது, டிஎஸ்பிக்கும் பெரிய அளவு நாலேஜ் கிடையாது, அது கொடுமையான இன்ஸ்பெக்டருக்கு நாலேஜ் கிடையாது. இவங்க எல்லா பேருமே யார், இந்த குறிப்பிட்ட ஸ்பெஷல் டீம் பிடிச்சனால இந்த டீம் என்னன்னா, உளவுத்துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா வேகமாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணியிருக்கு திமுக. அதோட ஒரு கும்பல் தான் நீங்கள் மானாமரிலேருந்து கிளம்பி வந்து அஜித்தை அடித்து கொடுமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை முடிச்சது. இப்போ சந்தேகம் இன்னும் வலுக்குது. நம்ம முதல் நாள்னு சொல்லியிருக்கோம், சந்தேகம் இன்னும் வலுக்குது. என்ன அப்படின்னா, அப்போ எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்போ டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே கண்துடைப்பு நாடகம். இந்த உத்தரவுன்றது உளவுத்துறை வரைக்கும் போகுது. உளவுத்துறை வரைக்கும் கை நீள்றதுக்கு நிக்கிதாவுக்கு என்ன பவர் இருந்துச்சு? இந்த பவரை தான் 2010 அது யூஸ் பண்ணியிருக்கு. அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் இது பவர் வந்திருக்கு. அது எப்படி? ஆனால் இன்னைக்கு செய்தி பார்க்குறேன், யார் சன் டிவி செய்தி போடுறான், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, தீவிர பாஜக ஆதரவாளராக இருந்து வந்திருக்கிறா நிக்கிதா, கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதோட சேர்த்து பாஜக பேர சொல்லி நிறையா மோசடி. சரி, அதில் 3வது லைன் என்ன போட்டிருக்கான், இந்த 2 லைன் எழுதிட்டு 3வது அதோட சேர்த்து திருமணம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏகப்பட்ட மோசடி பண்ணியிருக்கு. நீங்கள் அதெல்லாம் படித்து வச்சுக்கவே, பாஜக ஆதரவாளர் மோசடி பண்ணார், இந்த மோசடிலாம் அந்த கடலையும் சேர்த்துடலாம். இந்த மோசடிலாம் ஓம் பேரை சொல்லி, யார், திமுக பேரை சொல்லி பண்ணது. இப்போ நடக்கிற பீரியடில் கூட திமுக ஆட்சி அதிகாரத்தில் வந்துருக்குது. இப்போ கூட அந்த லேடி பவரில் இருந்துருக்குது. லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே ஓன் கையில் இருக்குது. போன முறையும் கைவிட்டுருக்க, இந்த முறை 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமா அந்த லேடிக்கு எப்படி பவர் கிடைக்குது?
எல்லாம் உன் காலத்தில் நடத்திட்டு அதை பாஜக ஆதரவு சொல்லிட்டு எப்படி குழப்பப்பாரு. செய்தியோட 2 இடங்கள் முடிச்சது, 3வது இடத்துல ஒன்றான் கல்யாணம் பண்ணி மோசடி, வேலை வாங்கி தருவதாக மோசடி, இன்னும் பல்வேறு மோசடிகள். இந்த மோசடி எந்த கடன் சேர்த்துட்டாங்க? பாஜக ஆதரவாக கடன் சேர்த்துட்டாங்க. இந்த மோசடிலாம் திமுக காலகட்டத்தில் பண்ணது. அதுவும் திமுகவில் எம்.கே. ஸ்டாலினுக்கு நெருங்கின வட்டத்தில் எனக்கு ஆள் தெரியும்னு சொல்லி பண்ணது. எம்.கே. ஸ்டாலினுடைய பிஏவே எனக்கு தெரியும் சொல்லி பண்ணியிருக்கு. இதுக்கு பதில் சொல்லக்கூடா, அதை வந்து நேராக கொண்டு வேற கணக்கு எழுத பார்க்குறீங்க. இப்போ அடுத்தது, அதாவது நாம் அந்த ஸ்பெஷல் டீமை பற்றியான சந்தேகத்தை நம்ம இன்னமும் அதிகமாக வலுப்பெற செஞ்சுருக்கோம். இதை பற்றி இன்னும் தகவல் நாங்கள் வெளியிடுறோம். இந்த ஸ்பெஷல் டீமை எல்லா படம் கலைச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பெஷல் டீம் இத்தனை நாள் என்ன படிச்சுன்றது விஷயம். இத்தனை நாள் உளவுத்துறையுடைய மேலேருந்து வரக்கூடிய ஆர்டருக்கு இவங்க வேலை பார்த்துருக்காங்க. உளவுத்துறை வரைக்கும் நிக்கிதா அவருடைய கை நீண்டுக்குன்னா யார் காரணம்? சரி, இந்த நிலைமையில் 2010 இந்த நிக்கிதாவை அப்படி எளிமையாக வெளியே விட்டாங்களே, அது காவல்துறையினர். அந்த காலகட்டத்தில் மோசடி பண்ண எல்லா காசையுமே தரவே முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமாக பக்கபலமாக இருந்தது பசும்பொன் பாண்டியன். இந்த பசும்பொன் பாண்டியன் யாரு? எங்கேருந்து இவர் வராரு? இவரை தேடி எடுத்தா இந்த ஆளு என்ன கட்சி வச்சிருக்காருன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றம். அண்ணா திமுக கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்க ஊரை குழப்பறதுக்கு. சரி, ஒருவேளை இவர் எவ்வளவு வருஷமா நடத்துறாரு பார்த்தா, இவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நடத்துறாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் நடத்துறாருன்னா ஒருவேளை அங்கிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு பார்த்தா, இந்த ஆள் பக்கா திமுக. யாரு? இந்த பசும்பொன் பாண்டியன்ற வழக்கறிஞர் பக்கா திமுக. 100% திமுக. எல்லா விதமான போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. 100% தன்னுடைய 30 வருஷ வாழ்க்கையை எடுத்து பார்த்தாச்சு. எல்லாமே திமுக. அப்ப எங்கேருந்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிற அப்படின்னு தோண்டி பார்த்தா, இந்த அண்ணா திமுக ஒரு குழப்பம் இருந்துச்சு இல்லையா, அந்த நேரத்தில் அதை இன்னும் கொஞ்சம் குழப்பறதுக்கு திமுக நிறைய வேலை பார்த்துச்சு. அதில் குட்டி குட்டியாக ஏகப்பட்ட கட்சிகளை உருவாக்கும். தென் மாவட்டத்தில் கூடிய முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இப்படியான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கொடுத்துச்சு. அதில் முக்கியமான ஆள் இந்த பசும்பொன் பாண்டியன். ஆக திமுக ஆதரவாளர் அண்ணா திமுக குழப்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கட்சியை உருவாக்குறாரு. ஆனால் திமுகவுடைய பவரோட தான் அவர் இருக்கார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், 2010 இந்த ஆள் தான் நிக்கிதாவுக்கு பக்கபலமாக நின்று வேலை பார்த்து கொடுத்தது. மேலே பிஏ வரைக்கும் அவருக்கு லிங்க்கு, மதுரைக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பார்க்கறதுக்கு பசும்பொன் பாண்டியனோட லிங்க், எல்லாமே திமுக, பியூர் திமுக. இப்படியான நிலைமையில பசும்பொன் பாண்டியனை கைது பண்ணாமல் இருக்கிறது ஏன்? எந்த விதத்தில் நீ கட்ட பஞ்சாயத்து பண்ண? 10 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கில் எல்லாரும் ஓப்பனாக வெளியே வந்து சொல்லிட்டாங்க. எங்கெல்லாம் எவ்வளோலாம் வாங்கினாங்க, எவ்வளோலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எங்கே வச்சு ஏமாத்துறாங்க, என்ன வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தாங்க, எல்லாம் சொல்லியாச்சு. அதில் லாஸ்ட்டாக வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு தர முடியாதுன்னு சொன்னது இந்த பசும்பொன் பாண்டியன். இவர் ஏன் கைது பண்ணல? ஏன் இன்னும் கைது பண்ணாமல் விசாரணைக்குள்ள கொண்டு வராமல் இருக்கீங்க? ஏன் கொண்டு வராமல் இருக்கீங்க? அதுக்கு அடுத்து இன்னைக்கு இதான் தப்பிச்சு ஓடுது. அது தப்பிச்சு ஓடுனா மக்கள் முன் வந்து, நீங்க எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, போலீஸ் முன் வந்து தானா பிடிச்சி கொடுக்கணும். மக்களே முன் வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா ஆட்டம் தாங்க முடியலன்னு. இது மாதிரி ஒரு பொம்பளை பார்த்ததே கிடையாது. மக்களே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பக்கத்தில் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணா இல்லை நீங்கள் விட்டுருங்க எனக்கு புரியவே இல்லையே, அந்த லட்சத்தில் நீங்கள் தேடுறீங்க. அப்போ இன்னமும் நிக்கிதாவை நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நிக்கிதா பின்புலம் எல்லாமே நீங்கள் ஏன் குழப்பணும்னு நினைக்கிறீங்க? நிக்கிதாவை முழுமையாக விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து கைது பண்ணி நீங்கள் முழு பின்புலத்தை வெளியே கொண்டு வரதுல ஏன் இவ்வளோ உங்களுக்கு தயக்கம்? எல்லாமே ஏதோ வகையில் எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துப்பான வேலை. அந்த மாதிரி மேலே இருக்கிற பார்த்துப்பானே இந்த அம்மா தெரியுது, அந்த மேலே இருக்கிற பார்த்துக்கிறான்னு தோணுது. இதில் அடுத்த கட்டமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் சிஎம் நடவடிக்கை எடுத்தார்ல, ஓ சாரின்னு கேட்டார்ல, அவர் வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பார்த்துருக்கீங்களா? இப்படின்னு விதவிதமாக குழப்பறாங்க. இந்த அமீர் பயில உள்ள வந்திருக்காங்க. என்னன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் நடவடிக்கை எடுத்தாரு. நடவடிக்கை எடுத்து தப்புன்னு இருக்கீங்க. 24 கொலைக்கு வெளியே வராது, இன்னைக்கு வெளியே வர யாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர? திமுக வக்காலத்தா? நீ கேட்கறதா 24 கொலைக்கு கேட்கணும். 35 நாளைக்கு முன்னுக்க செந்தில் ஒரு நபரை எரியூர் பக்கத்தில், தருமபுரி மாவட்டம் எரியூர் பக்கத்தில் வச்சு அடிச்சு தூக்கி காட்டுக்குள்ள போட்டாச்சு. செத்து 15 நாளைக்கு அப்புறம் அழுகிற நிலைமை எடுத்தாங்க. அதுக்கு காரணம் காவல்துறை தான். அந்த லேடி உட்காந்து அழுதுச்சு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ற? வேகமாக என்னமோ மடப்புறம் அஜித்குமார் மட்டும் தான் இறந்த மாதிரியும் மற்றபடி நல்லாட்சி நடக்கிற மாதிரி பேசுறீங்க. வந்தலேருந்து இந்த கேவலம் நடந்திருக்கு. அதுல இருந்து 35 நாளைக்கு முன்னாடி செந்தில் இறந்து போயிருக்காரு. காட்டுக்குள்ள தூக்கி அடிச்சு போட்டு 15 நாளைக்கு அப்புறம் அழகி போயிருக்குது. இதை பற்றி பேசவே இல்லையே. உனக்கு அக்கறை கிடையாது. நீ திமுகவுக்கு முட்டு கொடுக்க வந்திருக்க, அதோட நிப்பாட்டிக்கும். ஆமாங்க, நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வரேன் அப்படின்னு அமீர் பாய் சொல்லிட்டு ஒரு வாரத்தை நினைச்சுக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. ஆனால் விவரமா எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. வேற என்ன பண்ண முடியும் அவரால்? வேற என்ன பண்ண முடியுமா? அதெல்லாம் நீதிமன்றம் சொன்னதால பண்ணது ராஜா. இல்லைன்னா இல்லை இந்த கேஸை இழுத்து மூடிருப்பாங்க, ஊற்றி மூடிருப்பாங்க. எங்க செந்தில் கேஸ் என்ன ஆச்சு பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ 24 பேர்பட்ட கஸ்டடி டெத் நடந்திருக்குது. அது எல்லா வழக்கும் என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம். அமீர் அப்போ நீ பேச வெளியே வரக்கூடாது. அதுல அமீர் கூடுதலாக ஒரு வக்காலத்து. என்னன்னா நடிகர்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா,
சிஎம் வந்து நடவடிக்கை எடுத்தார்ல, எனவே போடலை. இல்லைன்னா கிழிச்சிருவீங்க. திமுக ஆட்சியில் நீங்கள் கிழிச்சிட்டு தான் மறுபடியும் வைப்பீங்க. எல்லா நடிகர்களுக்கும் முதுகெலும்பே கிடையாது. வச்சிருக்க கருப்பு பணத்துக்கு நாக்க தொங்க போட்டு சுத்துறீங்க. அந்த லட்சத்தில் இருந்துக்கிட்டு இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டா பரவாயில்ல. எதுக்குமே குரல் கொடுக்கலையே. நீ அஜித் குமாரை விட்டுரு, அதுக்கு முன்னாடி ஏதாவது குரல் கொடுத்துருக்கியா? நான் வேணா தரேன். எதுக்காக நீ குரல் கொடுத்து பாரு, நான் தரேன் லிஸ்ட்டு. ஏதோ குரல் கொடுத்து பாரு. கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா பேருமே யாராவது கூணி குறுகி நீ திமுக கவர்மெண்ட்டுக்கு சலாவு போட்டு சுத்துற. நீ பேசுற நடிகர்களை ஏன் போடலைன்னு ஒன்ட்டு யாராவது விளக்கம் கேட்டாங்களா? நீ என்ன பண்றனா உன் தலையில எழுதி ஒட்டிக்கோ, திமுகவுக்கு நான் முட்டு கொடுக்கறதுக்காக ஊர் சுத்துறேன்னு. அப்படி எழுதினா வேலை முடிஞ்சு போச்சு. பதிவோட இறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, 2 விஷயம் தாங்க. அமீர் பாய்மா நிறைய பேர் கிளம்பி வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது மரியாதை கெட்டு போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் 10 கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நடத்த நடவடிக்கைகள். நீதிமன்றத்தோட முதல் கேள்வியோட பதில் கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஏன்டா எஃப்ஐஆர் போலன்னு. அது நீ கேட்டியா? எஃப்ஐஆர் போல சரி, அது எங்கேருந்துடா நீங்கள் எந்த ஆர்டர் பெறலா ஸ்பெஷல் டீம் வந்துச்சு? இந்த கேள்வி நீ கேட்டியா? எல்லாம் நாங்கள் கேட்டோம், நீதிமன்றத்துக்கு போச்சு, நீதிமன்றம் கேட்டுச்சு. நீ அப்பெல்லாம் கேள்வி கேட்காம சிஎம் நடவடிக்கை எடுத்தாருன்னு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம், நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் அவர் நடவடிக்கை எடுத்தா நீ தூக்கிட்டு வரேன். இது மாதிரி அமீர் பாயிலேருந்து எல்லாம் கிளம்பி வச்சுக்கிறேன், நான் கடுப்பாகி போயிடுவோம். இது எல்லாம் செஞ்சது மக்கள் குரல் கொடுக்குறேன்னா இதை பற்றி வாயே தோற்றுருக்க மாட்டார் ஸ்டாலின். இன்னைக்கு கூட பாரு ஓரணியில் திரளுவோம். எதில் மக்கள்லாம் போட்டு மிதிக்கிறதுக்கா அப்படின்னு வேற பக்கம் போயிருக்காரு அவர். இது கண்டுக்க போறவங்க கிடையாது. மக்கள் இவ்வளவு கொந்தளிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த வழிக்கு வந்திருக்கீங்க. நீ செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நாங்க கொந்தளிச்சமா பேசுற. மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறா. ஏன்னா தொடர்ந்து நீங்க அடிச்சு போட்டு கொண்டு வரீங்க, கேட்க நாதி இல்லாம, அதுவும் வெறும் எளிய மக்களே அடிச்சு கொள்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை. இதுல இரண்டாவது கடைசியா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிக்கிதா விவகாரத்தில் ஒன்று தெரியுது. என்ன அப்படின்னா, இது மாதிரி எத்தனை நிக்கிதா தெரியுதோ அது என்ன அப்படின்னா, புகார் யார் கொடுக்குறா? இந்த விவகாரத்தில் பாருங்க, புகார் கொடுத்தது நிக்கிதா. சரி, அந்த புகாரில் எவ்வளோ உண்மை தவணை பார்க்காம அஜித் குமார் தூக்கி போய் அடிச்சிருக்காங்க. ஒன்று, பெண்கள் புகார் கொடுத்தாலும் அப்படியே ஏற்றுக்கிறதா ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் மீது புகார் கொடுத்த வச்சுக்கேன் அதையும் அப்படியே மட்டமாக பார்க்குறது. இது என்ன மாதிரி புத்தினே தெரியல. ஒரு புகார்னு வந்தால் பொதுவாக 2 பக்கமும் விசாரிக்கணும். நீ அஜித்தையும் சரி நிக்கிதாவையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த விவகாரம் இவ்வளோ தூரம் வெடிச்சிருக்காது. நீ விசாரணை ஆரம்ப கட்டத்தில் மோசமாக செயல்பட்டுருக்கீங்க. அதாவது பெண் புகார் கொடுத்தாலே அது வேற விதமான கோணத்தில் எடுக்கிறதும், ஆண்கள் மீதான புகார் அது வேற விதமான கோணத்தில் எடுக்கிறதும், பொதுவாக அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிடுறது. இதெல்லாம் செய்வான்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த அஜித் குமார் விவகாரத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் செய்வான்பா. அது எந்த இடத்துல முடிவு வரீங்க? இந்த அம்மா சொல்றதுல உண்மை எந்த இடத்துல முடிவுக்கு வரீங்க? நீ இது முடிவுக்கு வரதுனால நிக்கிதா மட்டும் கிடையாது, ஊர்பட்ட நிக்கிதா ஊரில் சுற்றி தெரியுது. அதெல்லாம் பலரோட குடும்பத்தை காலி வேண்டி போயிடும். நீங்க பெண்களா இருந்தானே ஆண்களா இருந்தானே ஒரு புகார் வந்துச்சுன்னா இரு தரப்புலையும் விசாரிக்கப்படுங்க. அதுவும் இன்னொரு விஷயம் சொல்றானுங்க, அந்த அம்மாவுடைய பெற்றோர் 2 பேருமே அரசு ஊழியர்கள். சரி, அரசு ஊழியர்னா தப்பு செய்ய மாட்டானா? இந்த குடும்பமே 420 அப்படி சுத்துற குடும்பம். இந்த குடும்பத்தோட பின்னணியை பார்த்தனோ இல்லாட்டி இந்த அம்மா வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா அதுவும் ஹச்ஓடியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தனோ நீங்க முடிவுக்கு வர முடியாது. அப்படி பார்த்தா வெளியே பார்க்கும்போது பாலிஷா தெரியும் இந்த நிக்கிதா. உள்ள தோண்ட எல்லா அருவருப்பான விஷயம் வந்து இருக்குது, அது குடும்பத்தோட. எனவே இனியாது யார் கொடுக்குறா, அவங்களோட தோற்றம் என்ன, யார் மீது கொடுக்குறா, அவங்களோட தோற்றம் என்ன, அவங்க பின்னணி என்ன, இதை வச்செல்லாம் இடம் போடாதீங்க. உண்மை குற்றம் என்னன்றதை ஆய்வு பண்ண பழகுங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிக்கிதாவை தூக்கி போட்டு சாத்தியிருப்பீங்க. அன்னைக்கு சாத்திருந்தீங்கன்னா இத்தனை குடும்பம் தப்பிச்சிருக்கும்.